கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ஒன்றியம் மஞ்சப்புத்தூர் மாரியம்மன் கோவில் திருவிழா இன்றைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய உதயசூரியன் அவருடைய தலைமையில் இன்றைக்கி எல்லோரும் வந்து அதை வடம் பிடிச்சு தொடங்கி வச்சுருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரியான தேர், அதாவது ஹச்ஆர்என்சி கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கின்ற தேர் பல இடங்களில் வந்து ஓடாமல் இருக்குது. இன்றைக்கி இந்த அரசு வந்ததுக்கு பிறகு சில கிராமங்களில் வந்து அந்த தேர் வந்து சேரி பகுதிக்கும் பெரும் போராட்டத்துக்கிடையே நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ சமீபத்தில் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் புத்தாகரத்தில் கூட அந்த தேர் வந்து ஹச்ஆர்என்சி கட்டுப்பாட்டில் தேர், அந்த கொளக்கியம்மன் கோவில் தேர், அந்த தேர் வந்து சேரி பகுதிக்கு வரவிடாமல் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால ஹச்ஆர்என்சியில் சொல்லி இப்போ வழக்கும் தொடுத்து 15ஆம் தேதி அந்த தேர் வந்து ஓடுவதற்கான முன்முயற்சி எடுக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு முழுக்க அரசு, அதாவது இந்து அறநிலையத்துறை எங்கெல்லாம் வந்து தேர் ஓடவில்லையோ அந்த தேர்களெல்லாம் ஓட்டுவதற்கு சரி எல்லாருக்கும், அதாவது ஒரு சமத்துவ தேராக சமத்துவத்தை வந்து நிலைநிறுத்துவதற்கான ஒரு நிகழ்வாக நடத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம். தாவேக தலைவர் விஜய் வந்து 13ஆம் தேதி செப்டம்பர் சுற்றுப்பயணம், அவருடைய சுற்றுப்பயணம் அரசியல் கட்சி வட்டாரத்தில் தமிழகத்தில் எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், ஆளுகிற திமுக கட்சிக்கும் திமுக கூட்டணிக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும்? இல்லை, அவர் இதுவரை 2 மாநாடு நடத்தியிருக்கிறாரு. இப்போ வந்து வெளியில் கேரவன் உட்காந்து அவர் வந்து சுற்றுப்பயணம் செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்கிறாரு. என்ன காரணத்திற்காக, என்ன கோரிக்கைக்காக, என்ன செயல்பாட்டுக்காக அவர் வந்து சுற்றுப்பயணம் செய்கிறார் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். இப்போ மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற பேரில் வந்து அவர் வந்து சுற்றுப்பயணம் போயிட்டுருக்காரு. இப்போ வந்து விஜய் அவர்களும் அதற்கு பின்னாடி வந்து 2 பேரையும் இயக்குவது, அதிமுகவையும் இயக்குவது தாவேகாவையும் இயக்குவது அப்படிங்கிறது தில்லி தான், பாஜக தான் இயக்குது. அவர்கள் வந்து இன்றைக்கு ஒரு நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், இந்தியா முழுக்க வாக்கு திருட்டு மூலமாக ஆட்சிக்கு வந்த மைனாரிட்டி அரசு பாஜக அரசு. இப்போ வாக்கு திருட்டு மூலமாக இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற பாஜக அரசு மறைமுகமாக கொள்ளைப்புறமாக தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு பல செயல் திட்டங்களை, பல பிளேயர்ஸை இறக்கி விட்டுருக்காங்க. அதில் ஒரு பிளேயர் தான் வந்து விஜய், இன்னொரு பிளேயர் வந்து சீமான். 2 பேரும் வந்து வெளிப்படையாக திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அந்த திராவிட மாடல் அரசை, சமூக நீதி அரசை, ஒரு சமத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் அவருடைய கொள்கை வழியில் நின்று செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அரசை வீழ்த்தி ஒரு சனாதன அரசை, இந்து ராஷ்டிரத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு அரசை நிறுவுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதற்கு விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் துணை போகிறார்கள் என்பதை நாட்டு மக்கள் விரைவில் புரிந்து கொள்வார். சமீபத்தில் நீங்கள் பேசுனீங்க ராமனும் ராமதாஸும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கவுண்டர் கொடுத்துருக்காங்க. தமிழிசை வந்து சொல்லியிருக்காங்க, ராஜஸ்தானில் சட்டம் இருக்குது, ஹரியானா மாநிலம் போன்ற மாநிலங்களில் வந்து சட்டம் இருக்குது, சட்டம் ஒழுங்கு வந்து இங்கே பாதிக்கப்பட்டிருக்கு, ஆணவ கொலைகள் நடக்குது தமிழ்நாட்டில். இதை பற்றி வந்து அவங்க கூட்டணி கட்சிக்கிட்ட சொல்லுவாங்களா, சட்டம் ஏற்றுவாங்களான்னு சொல்லிட்டு. அதாவது இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்று 2019 எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியர் திருமாவளவன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்பினார்கள். ஏன் மரியாதைக்குரிய தமிழிசை அவர்கள் வந்து மோடிட்ட சொல்லி இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு சட்டம் இயற்ற வேண்டியதானே? இந்த ஆணவ படுகொலைகள் தொடர்பான ஒரு கருத்தியல், அது ஒரு கோட்பாடு, அது ஒரு சனாதன கோட்பாடு. அந்த சனாதன கோட்பாட்டுக்கு பிதாமகன் ராமன் அப்படிங்கிறதுல புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதை நான் சொல்கிறேன். நான் இந்துத்துவத்தில் புதிர்கள் என்கின்ற நூலில் எப்படி சம்புகன், எதற்காக சம்புகன் படுகொலை செய்யப்பட்டான், ஏன் வந்து ராமன் சம்புகனை படுகொலை செய்தான், இதுக்கு வந்து தமிழிசை அவர்களும் அண்ணாமலை அவர்களும் விளக்குங்க. நம்ம அதுக்கு வந்து அது குறித்து விவாதிப்போம். அதிமுகவில் வந்து செங்கோட்டையன் வந்து இன்னும் 10 நாளில் எங்களை எல்லாத்தையும் இணைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அவங்க கூட்டணி எல்லாம், அவங்க கட்சிக்காரங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் அவங்க கூட்டணிக்கு வந்து வலுவாக இருக்குமா எப்படி? இல்லை, முதல் இணைக்கட்டும். இணைவதற்கே அவர்களுக்கு வந்து நெருக்கடிகள் இருக்குது. இணையக்கூடாது என்பதுதான் பாஜகவுடைய செயல் திட்டம். ஏன்னா இந்தியா முழுக்க வந்து இருக்கிற மாநில கட்சிகளை பலவீனப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு செயல் திட்டம் தான்
பாஜகவுக்கு இருக்குது. 2 மாநில கட்சிகள் வலிமையாக இருந்துச்சுன்னா பாஜக உள்ளே வர முடியாது. அப்போ ஒரு கட்சி வந்து வலிமையாக இருக்கணும், இன்னொரு கட்சி பலவீனப்படுத்தணும். அந்த பலவீனமான கட்சியோடு அவங்க ஒன்றிணைவார்கள், பலமான கட்சியை எதிர்ப்பார்கள். இதுதான் இன்றைக்கி வந்து எல்லா மாநிலங்களும் நடக்கிற அவங்களுடைய உத்தி. அந்த உத்தியை தான் இன்றைக்கி வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டில் செயல்படுத்த முனைகிறாங்க. இதை விடுதலை சிறுத்தைகள் தொலைநோக்கு பார்வையோடு புரிந்து கொண்டு பாஜகவை எப்படி வீழ்த்துவது என்கின்ற அந்த தொலைநோக்கு பார்வையோடு நாங்கள் செயல்படுகிறோம். சமூக நீதி ஆட்சி நடக்கிற தமிழகத்தில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் இனத்தை சேர்ந்த தலைவர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலுவலகத்துக்கு உள்ள வைக்க முடியல, சேரில் உட்கார முடியல, அந்த அலுவலக பணிகளை சுத்தமாக மேற்கொள்ள முடியல. எக்ஸாம்பிள் நம்ம சங்கராபுரம் ஏரியாவிலே இருக்குது. ஏகப்பட்ட சமூக நீதி சொல்லிட்டு இருக்குது திமுக ஆட்சியில்.